வெல்கம் டு மை சேனல். ஈஸியான சிம்பிளான தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம சேர்க்குறோமோ அதுக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதோட அரோமாவும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 6 முந்திரி நான் இதில் சேர்த்துருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா திரைய விடுங்க. பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா திரைய விட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சின்ன ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கிட்ட தேங்காய் துருவல் இருந்தால் கூட அதில் நீங்கள் இதில் துருவி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஆயிலே குக் பண்ணுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஃபயர் லோ ஃப்ளேமில் போயிட்டோம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சாதம் 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி. தேங்காய் சேர்த்து ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட் நான் சாதத்தை இதில் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாதம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நீங்கள் வயிறு புண்ணாக இருக்கிறவங்க இந்த காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ரைஸ் நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் அல்சர் சரியாயிடும். தேங்காயில் குட் கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த சாதம் தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.